பொங்கல் டைமில் நிறைய நேந்திரம் பழம் கிடச்சிதுன்னே ஹஸ்பண்ட் எட்டு வந்தார். வீட்டில் இருக்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டாங்க. மீதி ஒரு 6-7 பழம் இருந்தது. சரி பழம்பொரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு 2 கப்பு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு பிஞ்ச் உப்பு அண்ட் சோடாப்பு ரெண்டுமே போட்டுட்டு அந்த பஜ்ஜி போண்டா மாவுக்கு கரைப்போம் பார்த்திங்கன்னா அந்த பழத்தில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பழத்தில் எந்த வெரைட்டியுமே எனக்கு பிடிக்காது. பழம்பொரி எப்படி சாப்பிட்டு பழகுன்னா, மேரேஜுக்கு முன்னாடி எங்கள் அண்ணி வீட்டில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி சாப்பிட்டு பழகினது தான் அந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சி போச்சு. இதுக்கு வாழைப்பழத்தை சைஸாக கட் பண்ணி மாவில் டிப் பண்ணி எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் 1 டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி பழம் சாப்பிடாம இந்த பழம்பொரி மட்டும் நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க யாருன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். 1 கப் காஃபியோட ஸ்ட்ராங்காக ஈவினிங் ஸ்நாக் முடிச்சாச்சு.